ஓகே, ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சிமில்டேனியஸ் ஈக்குவேஷன் பார்ப்போம்ல. ஸோ சிமில்டேனியஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு நீங்கள் சாப்டர் 3ல் படிப்பீங்க. இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன்னா சாப்டர் 3ல் வந்துட்டு படிப்பீங்க. சாப்டர் 3 அட்மேட்ஸில் வந்துட்டு இருக்கும். ஓகேயா, அட்மேட்ஸ் சாப்டர் 3. ஓகேயா, ஸோ அட்மேட்ஸ் சாப்டர் 3ல் வந்துட்டு எது ரிலேட்டடாக இருக்குன்னா லீனியர் அண்ட் நான் லீனியர் வந்துட்டு எது பற்றினது, லீனியர் அண்ட் நான் லீனியர் வந்துட்டு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, லீனியர் கிராஃப் எப்படி வரைகிறது, நான் லீனியர் கிராஃப் எப்படி வரைகிறது, அண்ட் லீனியர் கிராஃப்க்கும் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கும் நான் லீனியர் ஈக்குவேஷனுக்கும் எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயம் தான் வந்துட்டு இந்த சாப்டரில் படிப்பீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லீனியர் அண்ட் நான் லீனியர்னு எடுத்துக்கிட்டோன்னா இதெல்லாம் வந்துட்டு ஓகே சொந்தம் இங்கே 10 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த 10 எக்ஸாம்பிளும் வந்துட்டு நார்மலாக நம்ம பார்க்குற ஈக்குவேஷன்ஸ்லாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஈக்குவேஷன் பார்த்துருப்போம், சால்வ் பண்ணியிருப்போம், இதை முன்னுக்கு ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் ஒரு ஈக்குவேஷனுக்கும் வந்துட்டு ஒரு கிராஃப் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இப்போ ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு வருது, ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், ஐ மீன் கிராஃப் இருக்கும். ஸோ அந்த கிராஃப் வந்துட்டு எப்படி இருக்கும், எப்படி அதை வரையணும், அது வந்துட்டு அந்த கிராஃபை பொறுத்து தான் வந்துட்டு அது லீனியராக நான் லீனியரானு வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ லீனியர் கிராஃப்னால் எப்படி இருக்கும், நான் லீனியர் கிராஃப்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் லீனியர் கிராஃப் அப்படின்னா அது வந்துட்டு ஜஸ்ட் a straight line. ஓகேயா, just a straight line and then அதோட எக்ஸ் வேல்யூவாக இருக்கட்டும், ஒய் வேல்யூவாக இருக்கட்டும், அதோட மேக்ஸிமம் காசு வந்துட்டு காசு சத்துவாக தான் இருக்க முடியும். ஓகேயா, காசு டூவோ இருந்தால் முடியாது, காசு தீகோ இருந்தால் முடியாது. ஸோ காசு சத்து இருந்தால் மட்டும்தான் அது வந்துட்டு ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். தேர்ட் திங் என்னென்னா அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்துட்டு எலோனாக இருக்கணும், தனியாக இருக்கணும். சொந்தோ இப்போ 2x அப்படின்னா அது தனியாக இருக்குதுன்னு அர்த்தம்ல. 2y ஸ்டில் தனியாக இருக்குது. அதே வந்துட்டு 2xyன்னு தந்தாங்கன்னா 2xy அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இது வந்துட்டு தனியாக இல்லை, ஏன்னா வந்துட்டு இது காப்போங்க இருக்குது எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இதுதான் வந்துட்டு லீனியர் அண்ட் நான் லீனியர் இருக்கிற டிஃப்ரென்ஸ்லாம். ஸோ அதர் தென் தட் இப்போ எக்ஸ் காசுடுவோன்னு இருந்துச்சுன்னா முடியாது, ஒய் காசுடுவோன்னு இருந்துச்சுன்னா முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி மேக்ஸிமம் காசு வந்துட்டு ஒன்றா தான் இருக்க முடியும். ஓகேயா, மேக்ஸிமம் காசு வந்துட்டு ஒன்றா தான் இருக்க முடியும். மோர் தென் ஒன்னா அது நான் லீனியர். ஓகேயா, அவ்வளோதான் சிம்பிள். இது லீனியர் அண்ட் நான் லீனியர் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஓகே, லீனியர் கிராஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லீனியர் கிராஃப் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேயா, லீனியர் கிராஃப் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி இருக்கும். ஓகேயா, ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதே வந்துட்டு ஒரு நான் லீனியர் கிராஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு இது மாதிரிலாம் கர்ஃபாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஏதாவது அதர் தென் ஸ்ட்ரெயிட் லைன் வேறு எந்த ஷேப்பில் நீங்கள் ஒரு கிராஃப் பார்த்தாலுமே அது எல்லாமே வந்துட்டு நான் லீனியராக தான் இருக்கும். ஓகேயா, ஸோ அதர் தென் ஸ்ட்ரெயிட் லைன்னா காமனான எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா குவாட்ரட்டிக்கோட கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும்ல, ஒன்று ஸ்மைலி இல்லைன்னா செட் ஷேப்பில் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் லீனியரில் அண்ட் எல், இது வந்துட்டு லீனியர் எல். ஓகேவா, ஸோ இன்னொன்று எப்படின்னா இப்போ இந்த பிளாக் லைன் நான் வரைஞ்சிருக்கேன்ல, ஸோ இந்த பிளாக் லைன் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வந்துட்டு நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்சது வந்துட்டு y ஈக்குவல்ஸ் டு mx ப்ளஸ் சி. ஸோ mx ப்ளஸ் சி, இதில் m வந்துட்டு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா m வந்துட்டு கர்ச்சுருனன் என்னென்னா இந்த கிராஃபோட கிரேடியன் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா x2 மைனஸ் x1 தேர்டுங்க y2 மைனஸ் y1. ஸோ இது வந்துட்டு கிரேடியன் கால்குலேட் பண்ணுறதுக்குலாம்
m வேல்யூ கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ கெஸ் இது வந்துட்டு நீங்கள் ஏர்லியாகவே திங்கத்தன் 1 திங்கத்தன் 2ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சி வேல்யூ என்னன்னா, சி வேல்யூ வந்துட்டு இப்போ இங்கே ஒரு லைன் வந்துட்டு y ஆக்சிஸை க்ராஸ் பண்ணியிருக்குல்ல, அதுதான் வந்துட்டு நம்ம சி வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு நம்மளோட சி வேல்யூ. ஸோ இது ரெண்டும் இருந்தால் மட்டுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு நம்மளால் ஃபார்ம் பண்ணிட முடியும். வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் 1y அண்ட் 1x ஸ்டாண்ட் அலோனாக இருக்கணும், குவாஸோ வந்துட்டு மேக்ஸிமம் 1ஆக இருக்கணும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு பேசிக் க்ரிட்டீரியா ஃபார் லீனியர் கிராஃப். அதே நான் லீனியர்னா பார்த்தீங்கன்னா, அதர் தென் இந்த டேர்மில் இருக்கிறத தவிர்த்து மற்றது எல்லாமே வந்துட்டு நான் லீனியர் தான். ஓகேயா? சொந்தோ ஒரு ஈக்குவேஷனில் வந்துட்டு XY பார்க்குறீங்க, இல்லைனா வந்துட்டு X காசடுவை பார்க்குறீங்க, இல்லை Y காசடுவை பார்க்குறீங்க, இல்லை XY காசடுவை பார்க்குறீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் லீனியரில் வரும். ஓகேயா? ஸோ அதான் வந்துட்டு பேசிக் இன்ஃபோலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே 2-3 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இது பார்ப்போம். இது வந்துட்டு லீனியராக நான் லீனியராக வந்துட்டு நம்ம அதை லேபிள் பண்ணணும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு வாய் இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு வாய் இருக்குது, ரெண்டுமே வந்துட்டு காச சத்துவாக இருக்குது, காபூங்கா இல்லை. ஸோ இது வந்துட்டு லீனியர் கிராஃப்லாம் எல். ஸோ அடுத்து ரெண்டாவது வந்துட்டு இது ரெண்டுமே காபூங்கா இருக்குது, எக்ஸ் ஒய் காபூங்கா இருக்குது. ஈவன் தோ அதோட குவாசு வந்துட்டு ஸ்டில் வானாக இருந்தாலும் அதோட ஃபார்ம் வந்துட்டு காபூங்கா இருக்குது, காம்பைண்டாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் லீனியர்னு நம்ம லேபிள் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ அடுத்து ஒய் இருக்குது, எக்ஸ் இருக்குது, ரெண்டுமே குவாச சத்துல இருக்குது, ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு லீனியர். ஸோ அடுத்து வந்துட்டு திரும்பி எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. ஈவன் தோ வந்துட்டு அது முன்னுக்கு ஒரு நம்பர் இருந்தாலும் 2x 3xன்னு இருந்தால் கூட அதோட குவாஸ் என்ன, குவாஸ் சத்து, இதுவும் வந்துட்டு குவாஸ் சத்து. அண்ட் ரெண்டுமே வந்துட்டு காபூங்கா இல்லை, எக்ஸ் ஒய்ன்னு இல்லை, எக்ஸ் தனியாக இருக்குது, ஒய் தனியாக இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு லீனியருக்கு தான் வரும். ஸோ அடுத்து எக்ஸ் குவாசிடுவோ ஒய் குவாசிடுவோன்னு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி குவாஸு வந்துட்டு மேக்ஸிமம் 1 தான் இருக்க முடியும். ஸோ லெட்ஸ் சே 2 இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு நான் லீனியரில். ஸோ அடுத்து ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷன் ஈக்குவேஷன் பார்க்குறப்ப கவனமாக இருக்கணும்ல. ஏன்னா வந்துட்டு ஃப்ராக்ஷன் இப்போ பார்க்குறப்ப இது ஓகே தனியாக இருக்குது, ஒய் தனியாக இருக்குது, காசை ஒன்று தான், இதுவும் காசை ஒன்று தான். ஆனால் இதை நம்ம சால்வ் பண்ணி ஒன் லைனில் நம்ம எடுக்கிறப்ப ஸ்டில் வந்துட்டு அந்த க்ரிட்டீரியா அது ஃபுல்ஃபில் பண்ணதா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் பார்க்குறீங்கன்னா அதை முதல்ல சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறது எப்படின்னா, நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் பார்க்குறோன்னா அதோட டினோமினேட்டர் வந்துட்டு நம்ம சேமாக ஆக்கணும் இல்லையா. ஸோ சேமாக ஆக்கணும்னா இந்த சைட் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த டினோமினேட்டர், இந்த ஒய் டினோமினேட்டரில் நம்ம டெராப் பண்ணுவோம், டைம்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு எக்ஸ் டினோமினேட்டரில் நம்ம டெராப் பண்ணுவோம். ஓகே? ஸோ சொந்தம் இங்கே 4னா இங்கே 4y வரும், இங்கே xy வரும், ஏன்னா வந்துட்டு நம்ம எக்ஸ் கூட டெராப் பண்ணுறதுனால. அண்ட் தென் சேம் கோஸ் டு திஸ் சைட்டில் 15xன்னு வரும், இங்கே வந்துட்டு எக்ஸ்னு வரும்ல, விச் இஸ் xy yx சேம் தான். ஸோ எண்ட் அப் வந்துட்டு இது எப்படி வரும்னா 4y ப்ளஸ் 15x பெருடுங்க xy. ஸோ ஏன் வந்துட்டு xyனா சின்ஸ் வந்துட்டு நம்மளோட டினோமினேட்டர் சேம் ஆனதுனால நான் அதுக்கு அப்புறம் பண்ணிட்டேன். ஸோ ஈக்குவல்ஸ் டு 5. ஸோ இது ஒன் ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம எழுதணும்னா 4y ப்ளஸ் 15x ஈக்குவல்ஸ் டு 5. xy வந்துட்டு இந்த சைடு வந்துடும். ஸோ xy. ஸோ இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஈக்குவேஷனாக எழுதுகிறப்ப இது ஸ்டில் க்ரிட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணதான் நம்ம பார்க்கணும். y தனியாக இருக்குது, எக்ஸ் தனியாக இருக்குது, ஓகே ஃபைன். ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு வாயும் எக்ஸும் காபோங்காக இருக்குது. ஸோ விச் இஸ் அது க்ரிட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ அது வந்துட்டு நான் லீனியர். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வந்துச்சுன்னா நம்ம இப்படி தான் வந்துட்டு அதை சால்வ் பண்ணணும்ல, நான் லீனியர். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்துட்டு எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது, ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது, காசு வந்துட்டு மேக்ஸிமம் 1ஆக தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு லீனியர் கிராஃப்லாம்.
அண்ட் தென் இதில் வந்துட்டு cos 2 இருக்குது. ஸோ cos 2 இருந்தாலே வந்துட்டு அது நான் லீனியர். ஓகே, இப்போ வந்து வந்துட்டு y வந்துட்டு லோனாக இருந்தால் கூட அது வந்துட்டு ஸ்டில் நான் லீனியர் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் x cos 2 அங்கே இருக்கிறதுனால. ஸோ அடுத்து வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு x cos 2 இருக்குது, y cos 2 இருக்குது, காபூங்காக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் லீனியர்லாம். ஓகே, கடைசி வந்துட்டு ஓகே இப்படி பார்க்குறப்ப x தனியாக இருக்குது, y தனியாக இருக்குது, x தனியாக இருக்குது, எல்லாமே வந்துட்டு cos சத்துல தான் இருக்குது, cos 1ல் தான் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு அது லீனியராக இருக்கும்னு நம்ம கெஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கேஸில் வந்துட்டு அது லீனியராக இல்லை. ஏன்னா வந்துட்டு லெட்ஸ் சே நம்ம வந்துட்டு இதை சால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னு நம்ம முதல் பார்ப்போம்ல. இது நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ல, எக்ஸ் டெரப்டுங்க y, எக்ஸ் டெரப்டுங்க 2xன்னு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப xy மைனஸ் 2x cos 2ன்னு வரும் ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ இந்த கிரிட்டீரியாவில் பார்க்குறப்ப இதில் வந்துட்டு காபோங்காக இருக்குது அண்ட் x cos 2 இருக்குது. ஸோ இது கான்சிடர் as நான் லீனியர். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம லீனியர் அண்ட் நான் லீனியர் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம்ல. ஓகே, இதுதான் வந்துட்டு சிமில்டேனியஸ் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் லேர்ன் பண்ணுறது லீனியர் அண்ட் நான் லீனியர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் முதல். ஓகே, ஸோ லீனியர்னா வந்துட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன், எக்ஸ் அண்ட் ஒய் தனியாக இருக்கணும். எக்ஸ் அண்ட் ஒயோட குவாஸ் வந்துட்டு மேக்ஸிமம் 1ஆக தான் இருக்க முடியும். குவாஸ் 2 குவாஸ் 3 இருந்தால் வந்துட்டு அது நான் லீனியராக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் காபோங்காக இருக்கக்கூடாது, எக்ஸ் ஒய்னு இருக்கக்கூடாது, எக்ஸ் தனியாக ஒய் தனியான்னு இருக்கணும். ஸோ காபோங்காக இருந்துச்சுன்னா அது நான் லீனியரில் வரும். ஓகே, அண்ட் தென் கிராஃப் வைஸ் பார்த்தோம்னா லீனியர் கிராஃப்னா ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன். அதே வந்துட்டு ஒரு நான் லீனியர்னா வந்துட்டு எனிதிங் அதர் தென் ஸ்ட்ரெயிட் லைன், கர்வாக இருக்கலாம், அது வந்துட்டு ஒரு ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், ஆஃப் கர்வாக இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நான் லீனியரில் தான் வரும். ஓகே, ஸோ அதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சிமில்டேனியஸ் ஈக்குவேஷன்லாம்.